அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 32. வாழ்க பரிவாதினியின் காதல். இருளில் அழுந்து இருந்த அந்த புதர் பக்கம் அமைதி சூழ்ந்தது. சித்தன்ன தேவனும் காலத்தி தேவனும் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டு மீண்டும் தமது பேச்சை தொடர்ந்தனர். அது சரி அண்ணா, அன்று காடவராயன் ஏறிச் சென்ற குதிரையை எப்படி கீழே விழுத்தாட்டினீர்கள்? நீங்கள் அவ்வாறு செய்ததை அவன் அறியவில்லையா என்று கேட்டான் காலத்தி தேவன். அது ஒரு சுவையான சம்பவம் தம்பி. அன்று இரவு கொள்ளிடத்தை நோக்கி செல்லும் பாதையில் நானும் அவனும் முன்பின்னாக மாறி மாறி சென்று கொண்டிருந்தோம். வேண்டுமென்றே நான் எனது குதிரையை அப்படி செலுத்தி சென்று கொண்டிருந்தேன். குறிப்பிட்ட இடம் வந்ததும் காடவராயனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த நான் திடீரென அவனது குதிரையை முந்தினேன். அப்படி முந்தும் போது என் இடுப்பில் இருந்த ஒரு சிறு குறுந்தடியை எடுத்து அவனுடைய குதிரையின் கால்களுக்கு இடையில் வீசி எறிந்தேன். அந்த தடி வேகமாக ஓடி வந்த அவனது குதிரையின் கால்களில் சிக்கி அதை குப்புற கவிழ்த்து விட்டது. அந்த காரியத்தை நான் எவ்வளவு சாமர்த்தியமாக செய்தேன் தெரியுமா? அதில் சற்றே தவறி இருந்தாலும் காடவராயன் எனது சதி எண்ணத்தை உடனே கண்டுகொண்டு விட்டிருப்பான். ஆனால் இன்று வரை அந்த ரகசியம் அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுடைய குதிரை தானாகவே இடறி விழுந்து தானும் விழுந்து விட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று மெல்ல சிரித்து சொன்னான் சித்தன்ன தேவன். கீழே விழுந்ததும் அவனுக்கு நீங்கள் உதவி ஒன்றும் செய்யாமல் போய்விட்டது பற்றி உங்கள் பேரில் சந்தேகப்பட்டிருக்க மாட்டானா? இல்லை, அதற்குள் நீயும் நமது ஆட்களும் புதரிலிருந்து ஓடி வந்ததால் உங்களை பார்த்து பயந்து நான் ஓடிவிட்டதாக மன்னனிடமும் மந்திரியிடமும் சொல்லி தப்பித்து கொண்டேன். பைத்தியக்காரர்கள், அவர்களும் அதை நம்பிவிட்டார்கள். ஆனால் நான் செய்த அந்த முயற்சி பயனின்றி போய்விட்டது. காடவராயன் பிழைத்து விட்டான். என்ன செய்வது அண்ணா? நீங்கள் சொன்னபடிதான் நாங்களும் செய்தோம். காடவராயனை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு சேதிராயனுக்காக காத்திருந்தோம். அதற்குள் எப்படியோ அந்த ராட்சச பெண் வந்து எங்களை கதி கலக்கி ஓட்டிவிட்டாள். அந்த விசித்திர பயங்கர பெண்ணை நாம் இதுவரை உயிரோடு விட்டு வைத்ததே தவறு. ஆரம்பத்திலேயே அன்று இரவு அந்த சாலையில் அவள் சிவிகையில் வந்தபோதே நீ கவனத்துடன் காரியத்தை செய்திருந்தால் நமது திட்டங்கள் என்றோ நிறைவேறியிருக்கும். திருமாணிக்குழி சாலையில் பறித்த குழியே குலோத்துங்கனுக்கு சவக்குழியாகி இருக்கும். அதிலிருந்து அவன் தப்பியதற்கு உன்னுடைய கவனமின்மைதான் காரணம். அவளை சிவிகையோடு தூக்கி வர நீ போகாமல் அவளுடைய அப்பனான சேதிராயனையே அனுப்பியது பெரும் பிசகு. ஆம் அண்ணா, நான் செய்த பெரிய தவறுதான் அது. கவலைப்படாதே தம்பி. குலோத்துங்கனை முதற் பலி வாங்கியதும் அதற்கு அடுத்த பலி அந்த முக்கோ கிழானடிதான். அண்ணா, நேரமாகிவிட்டதே. உங்களை எதிர்பார்த்து ஜீனாலயத்தில் காத்திருக்கும் குலோத்துங்கன் பொறுமையிழந்து இங்கே தன் படை வீரர்களுடன் வந்துவிட்டால் நமக்கும் நமது திட்டங்களுக்கும் ஆபத்தாகிவிடுமே. அதையே தான் இப்போது நானும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் சேதிராயன் இன்னும் வரவில்லையே. அவனை எதிர்பார்த்து நம் காரியம் கெட்டுவிடப் போகிறது அண்ணா. அவசரப்படாதே. காரியத்தோடு தான் அந்த கிழவனை எதிர்பார்க்கிறேன். அவன் வந்ததும் அவனிடம் காலத்தி தேவன் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை பிடித்து போக இங்கே படை வீரருடன் வருகிறான். ஆகையால் இன்று அவனை உன்னுடைய வீரவாளுக்கு இரையாக்கு என்று சொல்லிவிட்டு நான் ஜீனாலயத்திற்கு போவேன். அனபாயன் இங்கு வருகிறான் என்ற விஷயத்தை அவனிடம் கடைசி வரையில் சொல்லாதே. அதை சொன்னால் அவன் எச்சரிக்கையாகி விடுவான். நான் அனபாயனையும் பாலவராயனையும் சமணப்பள்ளிக்கு அழைத்து வருவேன். முதலில் பாலவராயன் தான் வருவான். அவன் பின்னே அனபாயன் வருவான். சிறிது தொலைவில் வரும்போதே நீ சேதிராயனிடம் நடுவில் வருபவன் தான் காலத்தி தேவன் என்று எச்சரிக்கைப்படுத்தி உடனே அவன் கையால் கத்தியை எரியச் செய். அக்கணமே நீயும் எங்காவது ஓடி ஒளிந்து கொள். பாலவராயனை மட்டும் கொல்ல செய்யாதே. அவன் உயிரோடு இருந்தால்தான் அரசன் அனபாயனை கொலை செய்தவன் சேதிராயன் என்று நாட்டு மக்களிடம் சாட்சி சொல்ல உதவுவான். இல்லையானால் நான் தான் மன்னனை கொன்றுவிட்டேன் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள். அதை சமாளித்து நாம் சோழ அரசு கட்டிலை கைப்பற்றுவது என்பது மிகவும் சிரமம். எனவே நான் சொன்னபடி காரியம் நடக்கச் செய். அற்புதமான யோசனைதான் அண்ணா. ஆனால் என்ன தம்பி? ஆனால் அனபாயனை அழைத்து வந்த பிறகு சேதிராயன் எவ்வாறேனும் உண்மை அறிந்து நம் பக்கமே திரும்பிவிட்டால் அதை பற்றி கவலைப்படாதே. நம் தந்தையை கொன்றவனின் மகனை நானே என் கையாலேயே குத்தி கொன்று குருதி திலகமிட்டு கொள்வேன். அதனால்தான் நான் பிடிபடும் தூக்குமேரை ஏறினாலும் கவலை இல்லை. நமது சபதங்களில் ஒன்றையாவது நிறைவேற்றியே தீர வேண்டும். மெய்யாக சொல்கிறேன் காலத்தி தேவா, எனக்கு இந்த சோழ நாட்டை கைப்பற்றி ஆள வேண்டும் என்ற விருப்பம் கொஞ்சமும் கிடையாது. நமது தாய் நாட்டின் ஆட்சி பீடத்தை நாம் மீண்டும் பெற்றால் அதுவே போதும். ஆனால் அதில் கூட எனக்கு அத்துணை ஆசை கிடையாது. உனக்காகத்தான் நான் அதை செய்ய விரும்புகிறேன். மற்றபடி எனது ஒரே லட்சியம் நம் தந்தையை கொன்றவனின் மகனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதுதான். சோழ வம்சத்தையே இந்த உலகத்திலிருந்து துப்புரவாக துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான்.
இன்று சோழ வம்சத்தின் ஒரே வாரிசாக இருப்பவன் அனபாயன். அவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆகையால் அவனை ஒழித்தால் சூரிய வம்சமே சூன்யமாகிவிடும். இதுதான் எனது லட்சியம், நோக்கம், விருப்பம் எல்லாம். அனபாயன் ஒருத்தியை மணப்பதற்கு முன்பு அவனை ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னென்ன திட்டங்கள், குயுக்தி வேலைகள் செய்திருக்கிறேன் தெரியுமா? எத்துணை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக என்னை மறந்து உறங்கியது கிடையாது. வாய்க்கு சுவையாக உண்டது கிடையாது. பசி, உறக்கம், சோர்வு, களைப்பு, கவலை இவற்றால் நான் எத்தனையோ முறை மயக்கம் அடைந்து மண்ணில் சாய்ந்து விட்டிருக்கிறேன். ஆனால் சோழ வம்சத்தை அழிக்க வேண்டும், பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளையே தாரக மந்திரமாக ஜபித்து கொண்டிருந்தேன். காலம் வந்தது, நேரம் வந்திருக்கிறது. இதுவே எனது இறுதி முயற்சி, இதுவே எனது லட்சிய முயற்சி. ஆகவே அனபாயனை சேதிராயன் கொன்றால் சோழ அரசு கட்டிலை கைப்பற்ற முயற்சி செய்வோம். இல்லையேல் நம் அடிப்படை லட்சிய வெற்றியோடு நமது நாட்டுக்கு திரும்பி விடுவோம். சோழ பூண்டை ஒழித்தால் இந்நாட்டை சொற்ப காலத்தில் நாம் கைப்பற்றி விடலாம். நேரடியாக படை திரட்டி வந்தே கங்கை கொண்ட சோழபுரத்தை ஜெயம் கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவி விட்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் நமது சபதத்தை நிறைவேற்ற முடியாது. அனபாயன் செய்ய புகுந்திருக்கும் தில்லை திருப்பணிகளை கொண்டு அவனது நாட்டு மக்களாலேயே அவனை அழித்து ஒழிக்கலாம் என பெரும்பாடுபட்டு பல காரியங்கள் செய்தேன். ஆனால் அம்முயற்சிகளில் எனக்கு பலத்த தோல்விதான் கிடைத்தது. தமிழ்நாட்டில் சைவத்தையும் வைணவத்தையும் மோத விடுவது முடியாது என்பதை உணர்ந்தேன். இதே காரியத்தை வடபுலத்தில் செய்திருந்தால் ஓரிரு வாரங்களிலேயே நாம் நினைத்தது நடந்திருக்கும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் மிகவும் அறிவாளிகள். எதையும் சிந்திக்காமல் செய்வதில்லை. ராஜபக்தி, தேசபக்தி என்ற இரண்டில்தான் இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதையும் செய்கிறார்களே தவிர மற்றதில் தங்கள் முழு அறிவையும் பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் இந்த சோழர்கள் இமயத்தில் புலிக்கொடி பறக்க விடவும், கடல் கடந்த நாடுகளான ஈழம், காழகம், சாவகம், காந்தாரம், முன்னீர் தீவுகள், பன்னீராயிரம் முதலானவற்றையெல்லாம் கைப்பற்றவும் முடிந்தது. சைவ வைணவ பூசலை கிளப்பி சமீபத்தில் சோழ நாடு எங்கும் நடந்த தேர்தலில் குழப்பத்தை உண்டாக்க முயன்றேன். அதுவும் படுதோல்வி அடைந்துவிட்டது. வைணவ வேட்பாளன் ஒருவன் கூட அந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அதனால் இங்குள்ள வைணவர்களின் கோபம் எல்லாம் என் மீது திரும்பி விட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து இனி என்னால் தப்பிக்கவே முடியாது போலவும் தோன்றுகிறது. வைணவர்களின் பெருந்தலைவரான ராமானுஜரையாவது வசப்படுத்தி கொண்டு அவர் மூலம் அனபாயனை ஒழிக்கலாம் என்று திட்டமிட்டேன். அதுவும் காரிய சித்தி ஆகவில்லை. கோவிந்தராசர் படிமத்தை கடலில் இடுவதை அவர் வெறுத்தார் என்றாலும் அனபாயனின் ஆட்சியை வெறுக்கவில்லை. அரசன் மீது நான் சொன்ன குற்றச்சாட்டுக்களை அவர் தம் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. நான் உண்மையான வைணவன் அல்ல என்பதை அவர் எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார். வடநாட்டு சைவன் என்பதையும் அறிந்து கொண்டார். ஆகையால் அவர் என்னிடம் ஸ்ரீபெரும்புதூருக்கு இனி நீர் வர வேண்டாம் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அத்தோடு மட்டுமல்லாமல் என்னால் சோழ நாட்டில் ஏற்பட போகும் குழப்பத்தை அவர் முன்னதாக அறிந்து கொண்டு திடீரென ஹொய்சல நாட்டு மன்னன் பித்தி தேவனிடம் புறப்பட்டு சென்று விட்டார். அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அனபாயனை ஒழிக்க பார்த்தேன். அதுவும் இந்த அமைச்சன் அருள்மொழி தேவனால் தோல்வி அடைந்து விட்டது. இன்னொரு வேடிக்கையான காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன் தம்பி. அது என்ன தெரியுமா? வைணவ கவி வாணர்களை சந்தித்து அனபாயன் வைணவ விரோதி என்று கயிறு திரித்து அவர்களை முடுக்கிவிட்டேன். அவர்களில் 2 பேர் சூரிய சரிதம், கோயில் ஒழுகு எனும் தலைப்பில் பிரபந்தங்களை இயற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்நூல்களில் அவர்கள் அனபாயன் குலோத்துங்கனை கிருமி கண்ட சோழன் என கேவலப்படுத்தி எழுதி வைக்கப் போகிறார்கள். திருமாலுக்கு தீங்கு இழைத்த அனபாயனை ராமானுஜர் மாரண மந்திரத்தை ஓதி அகால மரணமடைய செய்தார் என்றும் அந்நூல்களில் எழுதி வைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமா காலத்தி தேவா? இன்னும் ஒன்றை கேள். காலம் சென்ற சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனின் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கும் வடமொழி புலவர் பில்கனர் என்பவரிடம் சொல்லி அந்நூலில் அனபாயனை கிருமி கண்ட சோழன் என்றே குறிப்பிட செய்திருக்கிறேன். இவ்வாறெல்லாம் நான் செய்தது ஏனென்றால் நம்முடைய தந்தையை கொன்றவனின் மைந்தன் வைணவ விரோதி என்று எதிர்கால சரித்திரம் இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஊழுழி காலம் உள்ளவரை அவன் பெயரை கலங்கப்படுத்தி பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தேன். எனவே தம்பி, நமக்கு முதல் தேவை அனபாயனின் உயிர். அதை பறித்து நம் தந்தையின் ஆன்மாவுக்கு காணிக்கையாக்குவோம். ஒரு தந்தைக்கு புத்திரராற்றும் கடமை இதைவிட வேறென்ன இருக்க முடியும்? அதை இன்றே செய்வோம், செய்தே முடிப்போம். அப்படியே செய்வோம் அண்ணா. தங்களால் அனபாயனை கொல்ல சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் நானாவது அவனை கொன்று அதற்காக என் உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அந்த கவலையை விட்டொழியுங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விளக்கிவிடுங்கள்.
இன்று திருக்கழிப்பாலை தேர்தல் நடந்து முடிந்ததும் களப்பலராயர் கருடபதியை ஏன் கத்தி எறிந்து கொன்றீர்கள்? அதற்கு அவசியம் என்ன நேர்ந்தது அண்ணா? 2 காரணங்களுக்காக அந்த அப்பாவி வைணவனை கொன்றேன். கருடபதிக்கு எனது ரகசியங்கள் எல்லாம் தெரியும். ஆகையால் அவன் தேர்தலில் தோற்ற வெறுப்பில் என்னை காட்டிக் கொடுத்து விடுவான் அல்லவா? அதனால்தான் அவனை இனி உயிரோடு வைப்பது தவறு என்று கொன்றேன். இது தவிர இன்னொரு காரணமும் இருக்கிறது. இன்று பகல் அந்த முரட்டு பெண் முக்கோக்கிழானடி இருக்கிறாளே, அவள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு பாவம் அந்த பேதை பெண் பரிவாதினியை திருக்கழிப்பாலைக்கு அழைத்து வந்திருந்தாள். அவள் என்ன நோக்கத்தோடு அவளை அழைத்து வந்திருந்தாலும் அந்த நோக்கம் நடைபெறாமல் தடுக்கவே திருக்கழிப்பாலையில் அந்த கொலை குழப்பத்தை ஏற்படுத்தி அப்பெண்ணின் குதிரையையும் அவிழ்த்து கொண்டு வந்துவிட்டேன். அவர்கள் இப்போது கால்நடையாகத்தான் சேந்தமங்கலம் சென்று கொண்டிருப்பார்கள். அனபாயினை தீர்த்த அதே கையோடு தனிமையில் சென்று கொண்டிருக்கும் அந்த பெண்களை போய் மடக்கி முக்கோக்கிழானடியை மூச்சுவிட மறக்கச் செய்ய வேண்டும். முடிந்தால் பரிவாதினியை நீ தூக்கி கொண்டு ஓடிவிட வேண்டும். அற்புதமான திட்டங்கள் அண்ணா, அப்படியே செய்வேன். சரி, நேரமாகிறது. நமது ரகசிய படைகள் இந்நேரம் எதுவரை வந்திருக்கும்? தெலுங்கு நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள அருவ நாடு வரை வந்து கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது அண்ணா. இந்நேரம் அது காஞ்சியை அடைந்திருக்கலாம் என்றும் கருதுகிறேன். கொடுந்தமிழ் பேசும் அருவர்கள் அப்படை வீரர்களை கொண்டு ஏதேனும் கலகம் செய்வார்களா? அவர்கள் காட்டு மிராண்டிகள் அண்ணா. ஆயினும் அவர்களை எளிதில் அடக்கி விடலாம். காலத்தி தேவா, இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போதுதான் என் மனம் புண்பட்டு நைகிறது. அதை மறைக்கவும் மறக்கவும் எவ்வளவோ முயல்கிறேன், அது முடியவில்லை. என்ன அண்ணா அது? அந்த பிஞ்சு நெஞ்சம் கொண்ட பரிவாதினி என் மீது கொண்டுள்ள காதல். அவளுடைய தூய காதலுக்காக, அவளை அடைவதற்காக எனது பயங்கர சபதங்களையே கைவிட்டு விடலாமா என்று கூட சில சமயம் எண்ணினேன். மனசாட்சியே மருந்துக்கும் இல்லாத என் மனதில் அவள் பேரில் மட்டும் எப்படி இந்த இரக்கமும் அன்பும் வாஞ்சியும் சுரந்தன என்று எனக்கே தெரியவில்லை. முதலில் நான் அவளை எனது திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற வஞ்சக எண்ணத்துடன் தான் காதலித்தேன். இறுதியில் அவள் என்னையே வெற்றி கொண்டு விட்டாள். அதை அறிந்த பிறகுதான் நான் அவளை சந்திக்கவே கூடாது என்று என்னை திடப்படுத்தி கொண்டேன். அவளை பார்த்தால் எனது பாதை திரும்பிவிடும் என்று பயந்தே அவளை பார்க்காமல் இருக்கிறேன். ஆனாலும் அவளுக்காக எத்தனை இரவுகள் கண்ணீர் விட்டிருக்கிறேன் தெரியுமா? நல்ல வேளை அந்த கண்ணீர் என் சபதத்தை கரைக்கவில்லை. நூலிழையில் தப்பிவிட்டேன். எனது பழிவாங்கும் லட்சியம் ஒரு தூய காதர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டது. எல்லாம் அவரவர் தலைவிதி என்றான் சித்தன்னதேவன். அவனது குரல் கம்மி கரகரத்தது. இந்த சமயம் திடுக்குற்றவன் போல தலை நிமிர்ந்த காலத்தி தேவன், அண்ணா, தொலைதூரத்தில் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்றான் பரபரப்பான குரலில். சேதிராயன் வந்து கொண்டிருப்பான். சேதிராயனா அல்லது என்று கேட்டுக்கொண்டே திகிலுடன் எழுந்து நின்றான் கோமுகிதாசன் என்ற காலத்தி தேவன். அதே சமயம், சோநாட்டின் பெரும் துரோகியே, உன்னுடைய விருத்தாத்தங்களையெல்லாம் விளங்கிக் கொண்டேன். இதோ என் கையாலேயே உனது நச்சு வாழ்வின் இறுதியை முடிக்கிறேன் என்று அண்டம் கிடுகிடுக்க கர்ஜித்து கொண்டே ஓங்கிய கத்தியுடன் அந்த புதரிலிருந்து வெளியே பாய்ந்து ஓடி வந்தாள் பரிவாதினி. அடுத்த கணம் அவள் கையில் இருந்த கத்தி கீழே நழுவியது. ஹா என்ற அலறல். குருதி கொப்புளிக்க பரிவாதினி குப்புற வீழ்ந்தாள். அவளது நெஞ்சில் ஒரு குத்துவால் ஆழ பதிந்திருந்தது. சித்தன்னதேவனின் பேய் சிரிப்பு அந்த காட்டின் என் திசையிலும் எதிரொலித்தது. மறு வினாடி மற்றொரு கத்தி எங்கோ இருந்து பாய்ந்து வந்தது. அதே சமயம் அந்த குருந்த மரத்தின் பின்னால் இருந்து ஹோ என்ற பெரும் கூச்சல். சித்தன்னதேவனையும் காலத்தி தேவனையும் அங்கு காணோம். திருக்கோவலூர் சிற்றரசர் விக்ரம சோழ சேதிராயர்தாம் அந்த மரத்தின் பின்னால் இருந்த சிறு புதரண்டை நெஞ்சிலே கத்தி பாய்ந்த நிலையில் நினைவிழந்து வீழ்ந்து கிடந்தார். பரிவாதினி பாய்ந்து வந்த அதே புதரிலிருந்து தலைவிரி கோலமாக ஓடி வந்த முக்கோ கிழானடி, அப்பா, அந்த வன்னெஞ்சர்கள் மேல் நான் எறிந்த கத்தி உங்கள் நெஞ்சிலா பாய்ந்து விட்டது என்று அலறிக்கொண்டே சேதிராயரின் உடல் மீது விழுந்து மூர்ச்சையானாள். 3 பேரின் அலறல் ஒலிகள் தேயும் முன்பு அங்கே 2 பேர் திமு திமுவென்று ஓடி வந்த பலத்த ஒலி கேட்டது. அவர்கள் வேறு யாரும் அல்லர், அனபாயனும் பாலவராயரும் தான் அங்கு வந்து நின்றனர். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.